Hello friends, welcome to Madurai Tamizhachi channel. இப்போ இந்த வீடியோ தான் நம்ம எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைனலா பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க फ्रेंड्स. அப்பதான் நான் என்ன ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் Kinemaster ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் சூஸ் பண்ணி வேண்ட அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு என்ன பிக் வேணுமோ அந்த பிக்கை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இதில் போய் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போயிட்டு ஃபுல்லாக இது பண்ணி எனேபிள் பண்ணி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேண்ட அளவு ஓகே பண்ணிடுங்க. இப்போது அந்த வேவ் டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுலையுமே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போயிட்டு ஃபுல்லாக எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது அதை செலக்ட் பண்ணி குரோமா கீழே வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 50 மேலே வந்து ஒரு 28 வச்சுட்டு ஓகே பண்ணிடுங்க. கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வந்து கொடுத்துருங்க. அதில் வந்து டெலீட் பண்ணிடுங்க அந்த மியூசிக்கை வந்து. ஓகே, இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக தான் வருது. போயிட்டு மீடியாவை கிளிக் பண்ணி இந்த டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இதையுமே சேம் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் பண்ணிடுங்க. அப்போது வெறும் சைடு மட்டும் இருக்கும். ஓகே, இதையுமே வேண்ட அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபைனலாக ஓகே பண்ணிடுங்க. இப்போது இதுனா ஒயிட் கலரில் இருக்கும். உங்களுக்கு ஒயிட் கலரில் வேணால் வச்சுக்கோங்க. நான் இதை பிளாக் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போயிட்டு எல்லாமே டிக்ரீஸ் பண்ணி விட்றேன். அப்போ அது பிளாக் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிரும். கீழே வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ லேயரில் போயிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரொம்ப நீளமாக இருக்குது. ஸோ கேப்டன் கிட்ட வச்சுட்டு கீழே இது பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன். வேண்ட இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறேன். இப்போது அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக ஆடியோ ஆட் பண்ணிடலாம். ஆடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் வந்து எல்லாமே ஒவ்வொரு இதில் இருக்குது. ஸோ சாங்கில் வந்து வச்சுட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீனை மட்டும் இது பண்ணிவிட்டு ட்ரீம் டு ரைட் சைட் வந்து கட் பண்ணிடுறேன். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிரும் பிளாக் ஸ்க்ரீன் கட் பண்ணாவே. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த எடிட் பட வீடியோ வேணாலும் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே Kinemaster Pro வெர்ஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். என்ன ஃப்ரேம் ரேட் ரெசல்யூஷனில் வேணுமோ வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், Subscribe பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.